சாப்பிட்டீங்களா? இந்த அழகு தேவதையை சேலையில் பார்க்க எனக்கு கொடுப்பனை இல்லை. போன லைவ்ல வந்தேன். அக்கா உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களாக்கா? இல்லைப்பா, 11th 12thலாம் அடி வாங்கினதில்ல, 10th 9th கூட அடி வாங்கினதில்ல. ஒரு 7வது 8வது படிக்கும் போது அடி வாங்கியிருக்கோம். 7வது 8வது படிக்கும் போது எங்கள் மேக்ஸு சார்கிட்ட வாங்கியிருக்கோம். அடி வெளுத்துருவார். எங்கள் மேக்ஸு சார்கிட்ட வாங்கியிருக்கேன். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜீவன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. நாங்களும் கோயிலில் போய் சாப்பிட்டோம். எஸ்டர்டே சுமன் பேசினதெல்லாம் கேட்டு தான் இருந்தேன், பட் ரிப்ளை பண்ண முடியல. அப்படியா? ஓகே ரசிதாம்மா, ஓகே. உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் வாங்கின அடியை பற்றி சொல்லுங்கக்கா. ஆனால் கம்முனீர் பிரபு, யா பிரபு இருங்க, அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரேன். போன லைவு இதுக்கு முன்னாடி இருந்த லைவு அப்படியே அடிச்சும் திருந்தலையே. அட்டி பிச்சு போடுவோம். குமாரு, என்ன குமாரு, என்ன 2 days ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். அப்படியா? சும்மா அடி தானே, அதுக்கு ஏன் 2 days ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க? சாப்பிட்டியாக்கா? நான் சாப்பிட்டேன் ஷாம் பரத். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹேர் அழகாக இருக்குது, பூ அதை விட செம்ம அழகாக இருக்குது. சூப்பர் மேடம், இந்த மாதிரி தான் எனக்கு பிடித்தது. அப்படியா? தேங்க்யூ சூப்பர். மை ஸ்கூலில் டெய்லி அடியாக்கா. வாங்கிக்கோ. நானே 6 வந்தெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். அப்படியா கணேஷ்? எங்களுக்கு வந்து 8வது வரையுமே எங்கள் வாத்தியார் அடி, எங்கள் சார் அடிப்பாங்க, டீச்சர்ஸ் அடிப்பாங்க. டீச்சர் ஹாய் சுமன், வா. என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? எப்படி முடிஞ்சிச்சு? விநாயகர் சதுர்த்தியெல்லாம் முடிஞ்சிருச்சா? நல்லா. அப்பா வாங்க. வணக்கம் அப்பா, வாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு இன்னைக்கு? கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிட்டீங்களா? சுண்டல் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் வாங்கின அடியை பற்றி சொல்லுங்கக்கா. அட லூசையா, சும்மா அதே கேட்டுகிட்டே இருக்காத. சின்ன பிள்ளையில வாங்கினாலும் இப்போ கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஹாய் சிஸ்டர், குட் நைட். என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? கணேஷ் நண்பர்களே, அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி சுப்பு. முருகேசன் வாங்க ப்ரோ. ஹாய் அக்கா, சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டேன் தம்பி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷலு இன்னைக்கு? கையில் நல்லா அடி, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தேன். அப்படியா? நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே வந்துட்டியாப்பா? ஏன் ரசிதா? எனக்கு வேலை கொஞ்சம் அதிகம், வியாபாரம் அதான். ஓகே, அதிக வியாபாரம் அதான். ஓகே சுகர். என்னை காணவில்லை, என்னை பற்றி தகவல் அறிந்தால் என்னை தொடர்பு கொள்ளும். இப்படிக்கு நான் ஏங்கப்பா இப்படி பண்ணுறீங்க? எங்கேயோ விழுந்துருச்சாண்டா, ஹாஸ்பிட்டலில் இருக்கான். கண்டிப்பாக லைவ் டன். தேங்க்யூ கணேஷ், தேங்க்யூ. ஏஸ் அக்கா, நடந்து போகும்போதான் விழுந்து இப்படியா கையை அதுக்கு பிராச்சராமா? நான் ஸ்கூட்டியில் போகும்போது கீழே விழுந்தே, நான் உடனே எழுந்திரிச்சுக்கிட்டேன். ஸ்கூட்டியில் போகும்போது முன்னாடி ஒரு பைக்கு, ஒரு எக்ஸல் போகுது, பின்னாடி வந்து ஆட்டோக்காரன் கரெக்டாக வந்து அந்த பக்கம் தான் போனான். இந்த பக்கம் வந்து வேணுமே என்னை பின்னாடி இடிச்சுக்கிட்டே வந்து கீழே தள்ளி விட்டான். சரியா? அன்னைக்கு நான் பேங்க்கு போகிறேன், கீழே பொத்துன்னு இப்படி சாஞ்சிட்டேன். இப்படி சாஞ்சதால வந்து கொஞ்சம் வண்டி கீழே விழுந்து நான் அந்தாண்ட எகிரி விழுந்துட்டேன். ஆனால் உடனே எழுந்திரிச்சுக்கிட்டேன் நான். ஆனால் இட்டுக்குள்ளே சம்மாட்டி தெரியுமா, அந்த வழியில் எழுந்திரிச்சு திரும்ப உடனே வண்டி ஓட்டிகிட்டு போய், அப்போ தெரியல, அடுத்த நாள் அந்த வழி தெரிஞ்சிருச்சு எனக்கு. உடனே ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து எல்லாம் பண்ணி, இடுப்பில் வந்து அந்த என்ன சொல்ல, முதுகில் வந்து ரத்த கட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பண்ணேன் நான். சரியா? பார்த்து கவனமாக இருக்கும், ஓகேவா? சாப்பிட்டாச்சாக்கா? நான் சாப்பிட்டேன். ஹாய் ஸ்ரீதர், வாடா. என்ன சாப்பாடு? அப்பா அன்னைக்கு கோவிலே நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா, புளியோதரை. இங்கே வந்து சொந்தமாக அவங்களே விநாயகர் கோயில் கட்டுருக்காங்க எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில். நானே இந்த வரைக்கும் போனது, இவர் தான் அழைச்சிட்டு போனார். அவர் தெரிஞ்சவர், ஓனர் வந்து தெரிஞ்சவர் சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாராங்க. அவங்க வந்து ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்க எங்கள் ஊரில். வந்து புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து என்னது சுண்டல், கொழுக்கட்டை, அப்புறம் எள்ளு உருண்டை, அப்புறம் ஏதோ ஒயிட் கலரில் ஒரு உருண்டை மாதிரி, இத்தனை ஐட்டமும் அவங்களுக்கு அங்கே சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அங்கேயே சாப்பிட்டோமா, அது கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் வீட்டில் சமைக்கவே இல்லை, அப்படியே தோசைலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். இந்த கொழுக்கட்டை மாவு இன்னைக்கு விற்றால்தான் நாளைக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. உண்மைதான் சுப்பு, இன்னையோட முடிஞ்சிச்சு.